இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தமிழக முதலமைச்சர் தனக்கு தானே சமூக நீதி காவலர் என்று ஒரு புனை பெயரை சூட்டிக்கொண்டு, என்று ஒரு பட்டப்பெயரை சூட்டிக்கொண்டு எப்படி சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார், எப்படி வன்னியருடைய இடஒதுக்கீட்டை கொடுத்துவிடக் கூடாது என்பதிலே மிகவும் திறமையாக மோசமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக திமுக அரசுக்கு எதிராக தன்னுடைய கடுமையான அறிக்கையின் மூலம் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள். ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி சமூக நீதி வழங்கும் விஷயத்தில் தெலுங்கானா மாநில அரசு 4 கால் பாய்ச்சலில் முன்னேறி கொண்டிருக்கிறது. தெலுங்கானா மாநிலத்தில் நடத்தப்பட்ட ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விவரங்கள் அதிகாரபூர்வமாக வெளியிட்டிருக்கிறது அந்த மாநில அரசு. அதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து நாளை முதல் 4 நாட்கள் சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தை கூட்டி விவாதிக்க இருக்கிறார்கள். ஆனால் தமிழக அரசோ சமூக நீதிக்கான போலி முத்திரையை குத்திக்கொண்டு அதற்காக எதுவும் செய்யாமல் தமிழகத்தின் ஒட்டுமொத்த மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. தெலுங்கானா மாநிலத்தில் சமூக நீதி காக்கும் நடவடிக்கைகளின் ஒரு கட்டமாக நவம்பர் 6ஆம் தேதி ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகின்ற வேலை துவக்கப்பட்டது. இந்த கணக்கெடுப்பின் போது 56 முதன்மை கேள்விகள் உள்ளிட்ட மொத்தம் 75 வினாக்கள் கேட்கப்பட்டு பொதுமக்களின் விவரங்கள் துவக்கப்பட்டுள்ளன. இந்த கணக்கெடுப்பை மேற்கொண்ட அந்த மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அதன் அறிக்கையையும் பரிந்துரைகளையும் அந்த மாநில அரசிடம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தாக்கல் செய்திருக்கிறது. ஐதராபாத்தில் நேற்று காலை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி ஜாதிவாரி கணக்கெடுப்பு விவரங்களின் அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிப்பதற்காக தெலுங்கானா சட்டப்பேரவையின் 4 நாள் சிறப்பு கூட்டம் நாளையிலிருந்து துவங்குகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் வன்னியர் உள்ளிட்ட அனைத்து சமூகங்களுக்கும் இட ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் ஜாதிவாரி அடிப்படையில் என்று கோரிக்கை தொடர்ந்து எழுப்பப்படுகிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள், வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடான 10.5% இடஒதுக்கீட்டை உடனே வழங்குங்கள் என்று பல ஆண்டுகளாக தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டையும் வழங்கவில்லை. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான அனைத்து காரணங்களும் இருக்கிறது. ஆனால் அதற்கு தேவை தரவுகள் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியே 3 ஆண்டுகள் கடந்ததற்கு பிறகும் இன்று வரை வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டையும் கொடுக்கவில்லை. ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் நடத்தவில்லை. இந்த இரண்டையும் நடத்தாமல் சமூக நீதி காவலர் என்று தனக்குத்தானே பட்டம் சூட்டிக் கொள்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். சரி, அவருக்குத்தான் சமூக நீதியை பற்றி ஒரு புண்ணாக்கும் தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. சட்டமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவர் ஜி கே மணி உள்ளிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். பீகார் மாநிலத்தில் நடந்ததைப் போல ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள், நடத்தி சமூக நீதியை நிலைநாட்டுங்கள் என்று சட்டமன்றத்திலே கேள்வி எழுப்பினால் சட்டமன்றத்திலேயே அண்டப்புழுகன் ஆகாச புழுகனாக மாறி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே என்று சொல்லத்தக்க வகையில் பீகார் மாநில அரசு நடத்திய ஜாதிவாரி கணக்கெடுப்பை நீதிமன்றம் தடை செய்துவிட்டது. ஆகவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை, மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் என்று சட்டமன்றத்திலேயே நாக்கூசாமல் பொய் பேசினார் தமிழக முதலமைச்சர். ஆனால் இன்றைக்கு என்ன? அவர் சொன்ன பொய், கெட்டிக்காரன் பொய்யும் புழுகும் 8 நாள் என்பார்கள். 8 நாள் கூட தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய பொய்யும் புழுகும் தாங்காது என்பதற்கு இவையெல்லாம் அடையாளங்கள். தெலுங்கானா மாநில அரசு 58 நாட்களுக்குள் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி முடித்திருக்கிறது.
அதில் 46.5% மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்று ஜாதிவாரி கணக்கெடுப்பில் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். மற்ற பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் 17.55% இருக்கிறார்கள் என்று அந்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தெரிய வந்திருக்கிறது. முஸ்லிம் சமூகத்தின் பிற்படுத்தப்பட்டவர்கள் 10.65% என்று தெலுங்கானா மாநில ஜாதிவாரி கணக்கெடுப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன, சமூக நீதியை நோக்கி அடுத்த நகர்வு என்ன என்று நம் கண்ணுக்கு முன்னாலேயே சில ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு 5 அல்லது 6 ஆண்டுகள் இருக்கலாம் என்று நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால், ஆந்திராவிலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு மாநிலம் தெலுங்கானா. அந்த மாநிலம் இன்றைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி சட்டமன்றத்தை கூட்டுகிறார்கள். சட்டமன்றத்திலே விவாதிக்க போகிறார்கள். அடுத்து என்ன செய்யலாம், சட்ட ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் எப்படி சமூக நீதியை காப்பாற்ற வேண்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் எந்தெந்த சமூகங்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக அவர்கள் விவாதம் நடத்தி ஒரு முடிவுக்கு வரப்போகிறார்கள். ஆனால் சமூக நீதியின் தொட்டில் என்று சொல்லப்படுகின்ற தமிழ்நாட்டில் நாங்கள் தான் பெரியாருடைய பேரன்கள், நாங்கள் தான் சமூக நீதி காவலர்கள் என்று வார்த்தைக்கு வார்த்தை தம்பட்டம் அடித்துக் கொண்டு வாய்ஜாலம் காட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த திமுக ஆட்சியில் ஆந்திரா மாநில அரசு தமிழ்நாட்டிலிருந்து பிரிந்து போன ஒரு மாநிலம், ஆந்திராவிலிருந்து பிரிந்து போன ஒரு மாநிலம் தெலுங்கானா, தமிழ்நாட்டிலிருந்து பிரிந்து போன ஆந்திரா, அந்த ஆந்திராவிலிருந்து பிரிந்து போன தெலுங்கானா, அந்த மாநிலம் இன்றைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திவிட்டது. ஆனால் ஆந்திரா, தெலுங்கானா இரண்டின் தாய் மாநிலமான தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று சொன்னால் ஏதோதோ பொய்களை கூறி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசும் இதன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும். அதனால்தான் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் தெலுங்கானா மாநிலம் எப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி இருக்கிறது, அதன் அடிப்படையில் எப்படி விவாதம் நடத்த இருக்கிறார்கள், அதன் அடிப்படையில் எப்படிப்பட்ட முடிவை எடுக்கப் போகிறார்கள் என்பதையெல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த பாடத்திற்கு பிறகாவது இந்த தமிழ்நாடு அரசு, திமுக அரசு, திராவிட மாடல் அரசு மக்களை ஏமாற்றிக் கொண்டே வெறும் வாய்ப்பந்தல் போட்டுக் கொண்டிருக்கின்ற, வாய்ஜாலம் காட்டிக் கொண்டிருக்கின்ற, வார்த்தை விளையாட்டை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற இந்த திமுக அரசு, பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் இடித்து உரைத்த பிறகாவது திருந்துவார்களா? திருந்தி தமிழக மக்களுக்கு சமூக நீதியை கொடுப்பதற்கு, குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கல்வி, வேலை வாய்ப்புக்காக சமூக நீதியை நிலைநாட்டுகின்ற ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவார்களா என பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை என்றால் தமிழ்நாட்டை ஆளுகின்ற திமுக அரசு, ஸ்டாலின் அரசை போல ஒரு கேடுகட்ட அரசு இதுவரை தமிழ்நாட்டில் இல்லை என்று ஒரு தீர்மானமான முடிவுக்கு மக்கள் வந்து விடுவார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.